ஹாய். எனக்கு பின்னாடி பாறை இருக்குதா மரம் இருக்குதா? பாறை மாதிரி ஒரு மரம் இருக்குதுங்க. இந்த மரத்தை பார்த்ததும் சரி, இந்த மரத்துடைய தகவல்கள் என்னென்ன, இந்த மரத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இது எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தகவல்கள் சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பாருங்க எவ்வளவு சுத்த வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏறக்குறைய 40 அடி சுற்றளவு உள்ள இந்த மரம் பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படியே பாறை மாதிரி தான் தெரியும். இந்த மரத்துடைய பெயர் பப்பரப்புளி மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்துடைய பழங்களை குரங்கு விரும்பி சாப்பிட்றதுனால இந்த மரத்துக்கு மங்கி பிரெட் ட்ரீ அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. 35 அடி வரைக்கும் விட்டம் கொண்டதா வளரக்கூடிய இந்த மரம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டதா கருதுறாங்க. வறட்சி காலங்களில் இதோட பறந்து விரிந்த தண்டுல உள்ள குழிகள்ல தண்ணீர் சேமித்து வைப்பதற்காகவும் பயன்படுத்துறாங்க. இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த மரம் 100 வருடங்களையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரமாகும். இதோடைய தண்டு பகுதி ரொம்ப பெரிதா இருக்கிறதுனால இத யானைக்கால் மரம் அப்படின்னு சொல்றாங்க. இது பேய் மரமா? இந்த மரத்துடைய படத்தை நான் முகநூல்ல பகிர்ந்திருந்தேன். அதுல ஒருத்தர் தன்னுடைய பள்ளிக்கால நினைவை பகிர்ந்திருந்தார். வெள்ளிக்கிழமை ஆனா போதுமா அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த மரத்து பக்கத்திலேயே போக மாட்டாங்களாம். அதனால இதுக்கு பேய் மரம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆப்பிரிக்காவிலையும் இதுக்கு ஒரு கதை இருக்கு. அதாவது மேல் லோகத்துல கடவுளுக்கு விரோதமா இந்த மரம் நடந்துகிட்டதுனால மரத்தை புடுங்கி பூமியில எரிஞ்சிட்டதாகவும், அதனால தலைகீழ வந்து இந்த மரம் இருக்கிறதுனால வேறு மேலையும் தண்டு கீழையும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் ஒரு கதையை சொல்றாங்க. இதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்னு பார்த்தா, இலையுதிர் காலத்துல இந்த மரம் தன்னுடைய இலை எல்லாத்தையுமே உதிர்த்து வெறும் கிளைகளோடும் குச்சி மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு பார்க்கறதுக்கு அது வேர் மேல் நோக்கி இருப்பது போல தோணுது. இதோடைய இலை எப்படி இருக்கு, பூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இலை காம்புல இருந்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது, அதாவது கையில் காணப்படக்கூடிய விரல்களை போல இருக்க 5 சின்ன இலைகளை கொண்ட ஒரு கூட்டிலை காணப்படுது. இதோடைய மலர்கள் இரவு நேரத்தில் விரிஞ்சு காணப்படும். வௌவால்கள் இதோடைய மதுரத்தை உண்றதுக்காக இரவு நேரத்தில் வரும். ஏற்கனவே இது பேய் மரம்னு சொன்னதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதோடைய கனிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெல்வெட்டு மூடியது போல அதிகபட்சமா 1 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். பார்க்கறதுக்கு எலிய அதோடைய வாலை பிடிச்சி தலைகீழ தொங்க விட்டது போலவே இருக்கும். சரி, இந்த மரம் நம்ம ஊர்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல விரல் விட்டு எண்ணுற மாதிரி இடங்கள்ல தான் இருக்குது. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த மரம் தூத்துக்குடியில 2ஆம் கேட் அருகில் இருக்கக்கூடிய SAV மேல்நிலைப்பள்ளி வளாகத்துல தான் இந்த மரம் இருக்கு.
வருடங்களையும் தாண்டி கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. உங்கள் பார்வைக்காக நானும் இதை பதிவிட்டிருக்கேன். இந்த மரத்தை பற்றிய மேலும் தகவல்கள் வேணும்னா நீங்கள் இணையத்தில் பார்க்கலாம். இதோடைய தாவரவியல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடான்சோனியா டிஜிடேட்டா. இதோடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடான்சோனியா டிஜிடேட்டா. என்ன எல்லாருக்கும் பப்பரப்புளி மரத்துடைய தகவல்கள் தெரிஞ்சுதா? பெரிய பாறை மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டை உடைய இந்த மரத்தை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் இது பற்றிய தகவல்கள் தெரிஞ்சது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.